ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் தள்ளி போய் விளையாடுங்கப்பா. கூகுளின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மும்பையில் நடந்த சம்பவம் இது. புறநகர் ரயிலில் ஒருவர் விபத்தில் காயமடைந்திருக்கிறார். ரத்தம் வெளியேறி கொண்டிருக்க பயணிகள் என்ன செய்வதென்று புரியாமல் இருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் உடனே ஸ்மார்ட் போனை எடுத்து அந்த செயலியில் இதுதான் விஷயம், என்ன செய்யலாம் என தனது சந்தேகத்தை கேள்வியாக பதிவு செய்கிறார். அவருக்கு உடனடியாக பதில்கள் கிடைக்கின்றன. அடுத்த ஸ்டேஷனில் ரயில் நின்றவுடன் அங்கிருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் அவரை அழைத்து செல்லவும், அதற்கு முன்பாக முடிந்தால் டிக்கெட் பரிசோதகரை முதலுதவிக்கு அழைக்கவும், அவசர கால உதவிக்கு 138 கால் செய்யவும் போன்ற பதில்கள் அந்த நேரத்தில் உதவியாக இருந்தது. காயமடைந்த பயணிக்கு மருத்துவ உதவியும் கிடைத்தது. ஆனால் இந்த சம்பவத்தில் கவனிக்க வேண்டியது அந்த நபர் காப்பாற்றப்பட்டது மட்டுமில்லை, உதவி கேட்ட நபர் பயன்படுத்திய ஆப்பையும் தான். உதவி கேட்பதற்காக அந்த நபர் பயன்படுத்தியது கூகுள் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கும் நெய்பர்லி என்ற ஆப்பை தான். தொழில்நுட்ப உலகில் அசைக்கவே முடியாத இடத்தில் இருக்கும் கூகுள் ஒவ்வொரு முறையும் சறுக்கி விழும் இடம் எதுவென்று பார்த்தால் அது சமூக வலைதளம்தான். ஃபேஸ்புக்கிற்கு போட்டியாக இருக்கும் என்ற நினைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட கூகுள் பிளஸ் தோல்வியைத்தான் சந்தித்தது. பல வருடங்களாக ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற ஒரு தயாரிப்பை கூகுளால் உருவாக்க முடியவில்லை. இந்த நிலையில் தான் பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு நெய்பர்லி என்ற ஆப்பை அறிமுகப்படுத்தும் முடிவில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கும் அனைவருக்கும் இன்டர்நெட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளதுதான் நெக்ஸ்ட் பில்லியன் யூசர்ஸ் என்ற திட்டம். இதன் கீழ் தான் நெய்பர்லி ஆப் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்த மொபைல் நம்பர், மெயில் ஐடியும் மட்டும் போதுமானது. வேறு எந்த தனிப்பட்ட தகவல்களையும் அளிக்க தேவையிருக்காது. சரி, இந்த நெய்பர்லி ஆப் என்ன செய்யும்? வாங்க பார்க்கலாம். நெய்பர்லியை பொறுத்தவரையில் அதை கூகுள் வடிவமைத்திருக்கும் விதமும் செயல்படுத்தும் விதமும் ரொம்பவே எளிமையானது. உங்களிடம் கேள்வி இருக்கிறதா? கேளுங்கள். உங்களிடம் பதில் இருக்கிறதா? அதை மற்றவர்களுக்கு கூறுங்கள் என்பதுதான் நெய்பர்லி மூலமாக கூகுள் சொல்ல விரும்பும் விஷயம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இதை பயன்படுத்தும் பயனாளர்களை இந்த ஆப் ஒன்றிணைக்கும். இந்த ஆப்பை பயன்படுத்தும் போது அது இருப்பிடம் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்கிறது. அதன் மூலமாக இந்த இடத்தை சுற்றி குறிப்பிட்ட தொலைவில் இருக்கும் மற்ற பயனாளர்களுக்கு கேள்விகளை அனுப்புகிறது. பதில் தேவைப்படும் ஒரு கேள்வியை இதில் பதிவிட்டால் அந்த ஆப்பை பயன்படுத்தும் அனைவரிடமும் அது சென்று சேரும். பதிலும் விரைவாக கிடைக்கும். அதே போல மற்றவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரிந்திருந்தால் அதை தெரிவிக்கலாம். எடுத்துக்காட்டாக, அருகில் இருக்கும் எந்த ஹோட்டலில் நல்ல உணவு கிடைக்கும் என்பது தொடங்கி சமீபத்தில் வெளியானதில் எது நல்ல திரைப்படம் என்பது வரை எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். பதில்களுக்கு அதன் தன்மையை பொறுத்து ரிவார்ட் அளிக்கவும் முடியும். ஆனால் இதை பயன்படுத்தி தாறுமாறாக கேள்வி கேட்கலாம் என நினைக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்தால் உடனே பிளாக் செய்யும் வசதியும் இதில் இருக்கிறது. மக்கள் ஏதோ ஒரு வகையில் சமூகத்துடன் இணைந்திருக்க விரும்புகிறார்கள். அதுதான் ஃபேஸ்புக் தொடங்கி இன்றைக்கு பிரபலமாக இருக்கும் மியூசிக்லி வரை பொதுவானதாக இருக்கிறது. அதேதான் கூகுளும் நம்புகிறது. இந்த ஆப் சமூகத்துடன் இணைந்திருக்க முடியும் என நினைக்கிறது. இது பெருநகரங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் கிராமங்களில் இதன் நிலைமை என்னவாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்சமயம் மும்பையில் மட்டும் செயல்பாட்டில் இருக்கும் இந்த செயலி இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. கூடிய விரைவிலேயே மற்ற பகுதிகளுக்கும் இந்த செயலியின் சேவை விரிவுபடுத்தப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.